பாகம் 19. வெங்கட்ராமர் ஐயர் தனியாக வாக்கிங் போய்விட்டு வருகிறார். வந்து குளித்து திருநீர் அணிந்த ஆசார அனுஷ்டானங்கள் எல்லாம் முடித்து காஃபி குடித்த பின் கையில் பேப்பருடன் ஹாலில் வந்து உட்கார்ந்த போது நேற்று மாலை கங்கா வருகிறவரை பேசிக் கொண்டிருந்ததை பாதியில் நிறுத்திவிட்ட விருத்தாங்களை தூணூரகமாக வந்து நின்று தொடர்கிறாள் கனகம். அவள் மனம் எப்போதும் அது பற்றி நினைத்து நினைத்து கலங்கி இருப்பதால் பேச குரல் திறந்த மாத்திரத்தில் கண்கள் பெருகி வலிய ஆரம்பிக்கின்றன. சேலத்தலைப்பால் முகத்தையும் கண்களையும் அழுந்து துடைத்தவரை சொல்கிறாள். அண்ணா, நீங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு போங்கோ. எனக்கு வெளியே தலை காட்ட முடியல. இந்த பொண்ணால் நான் பட்ட அவமானமெல்லாம் போகிறாதா? எனக்கு ஒன்றும் அவகிட்ட பேச முடியல. கணேசன் வந்து எனக்கு கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போகிறான். அவன்கிட்டையும் எனக்கு வாயை திறக்க முடியல. என் தலையெடுத்து பார்த்தேலா? இப்படி ஒரு பொண்ணையும் பிள்ளையும் பெற்று 2 பேராலையும் சுகப்பட முடியலனாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டு வார்த்தைகள் கேட்டுட்டு இப்படி ஒரு ஜென்மம் வேணுமான்னு தோன்றுறது. கனகம் பேசிக்கொண்டு துயரம் வந்து பேச்சு தெளிவுற்று குழம்பு அழுகிறாள். வெறும் அழுகையே எஞ்சுகிறது. வெங்கட்ராமர் ஐயர் மௌனமாக கையில் விரித்த பேப்பருடன் அவளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவளை அவர் மனசுக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. சரி, இப்போ நீ எதுக்கு அழற? அழுத புலிமை வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? தலையெழுத்தை மாற்றி எழுத முடியும் என்று ஏதோ சமாதானம் கூறி கனகத்தை தேற்றுகிறார். ஏதோ ஒரு தடவை புத்திக்கிட்டு போய் என்னமோ நடந்துட்டாலும் என் பொண்ணு மாதிரி உண்டான தலை வந்து நடந்துட்டு இருந்தேனே என்று நெஞ்சில் கை வைத்து பிரலாபிக்கிறாள் கனகம். என்ன பண்ண முடியும் சொல்லு? முன்ன மாதிரி சின்ன குழந்தையாவ அவகிட்ட நல்ல தனமாக பேசதான் சரிப்படுத்த பார்க்கணும். அதுக்கு மேலே அவள் தன் வழியில் பிடிவாதமாக இருந்தா நாம தான் நம்ம வழியை பார்த்துக்கணும் என்று பேசுகிற விஷயத்தில் பிடி இல்லாமல் அவளை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லாததால் சுரமிழந்து சொல்கிறார். அப்படின்னா அவளை தலைமொழிகிட்டு போயிட வேண்டியதுதானா? இதுக்கு தானே அத்தனை கஷ்டப்பட்டு தனி மனுஷியை ஒரே உலகத்தை ஏற்றுண்டு இவளோட நான் வந்தேன். நீங்கள் செஞ்ச உதவிக்கலாம் இது உங்களுக்கு காட்டுற மரியாதை இதுதானா? நன்றி கூட வேண்டாம், மரியாதை வேண்டாம். இந்த நியாயத்தை மனுஷா கேட்க மாட்டா, தெய்வம் கேட்கும். இவளை தெய்வம் தான் கேட்கணும் என்று தன் வசமிலிருந்து சபிக்கிற மாதிரி துயரமும் அழுகையுமாய் குரல் உயர்த்து அவள் பேசிய போது மாமா குறுக்கிட்டு, இந்தா கனகம், அப்படியெல்லாம் சொல்லப்படாது. பெத்த பொண்ணு தப்பு பண்ண அடிக்கலாம், தண்டிக்கலாம், சபிக்கப்படாது என்று அவளை அடக்குகிறார். நான் என்ன பண்ணுவேன்? வயிற்று எறியறதே. நான் என்ன பாவம் பண்ணிடணும்? இப்படி ஒரு கிளம்பத்தை தினம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ 8 மணிக்கு வருவாளாம். நீங்களே பாருங்கோ. அவனும் அவன் மூஞ்சியும் எப்போ பார்த்தாலும் வாயில கொல்லியை வச்சுட்டு வந்து நிற்கிறத பார்த்தா உங்களுக்கும் அப்படிதான் எரியும் என்று சொல்லி கொண்டு இருந்தவள் கொஞ்சம் அவருகே குனிந்து ரகசியமாய் சொல்லுகிறாள். ஏதோ நம்மளவளாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகியிருந்தவளாக இருந்தாலும் முதல் பொண்டாட்டி காலில் கையில் விழுந்தாவது அவனுக்கே பண்ணி வச்சிடலாம். இவனை பார்த்தா இன்னமும் ஜாதி கெட்டவ மாதிரி தோன்றுறது. இந்த பொண்ணுக்கு போய் புத்தி போன போக்கு பார்த்தேலா? நீங்கள் சொல்லுவேலே இவளுக்கு ஸ்திரீமனா கிடையாதுன்னு. அப்படிலாம் என்ன அண்ணா இப்படி சொல்கிறாருன்னு இருக்கும் எனக்கு. இப்போ என்ன தெரியுது? இந்த விவசாய கட்டவில நன்னா புரிஞ்சுட்டு தான் நீங்கள் சொல்லியிருக்கேன். ராத்திரி நீங்கள் இன்னும் கடுமையாக அவளை கண்டிப்பேன்னு நினச்சேன். இப்போ வருவா, அவனும் வருவான். நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு தலைவர். நீங்கள் பார்த்து ஆதரித்து வளர்த்து ஆளாக்கின பொண்ணு தான் அவ. அந்த உரிமையோட சொல்லுங்கோ. அவனை இந்த ஆத்து பச பக்கம் வரப்படாதுன்னு சொல்லி வைங்கோ. இவளுக்கு இதெல்லாம் மரியாதை கட்ட காரியம்னு புரிய வைங்கோ. ஆம்பளை இல்லாத வீடுன்னு நினச்சிட்டு இருக்கான் போல இருக்கவன். நீங்கள் கண்டிச்சல்னா அவனே இந்த பக்கம் திரும்பாமல் போயிடுவான் என்று வசதியாக அவருக்கு கனகம் சொல்லிக் கொடுக்கிறார். வெங்கட்ராமரையர் சிறிது நேரம் கண்களை மூடி யோசிக்கிறார். தோற்றுதான் போகும் என்று முடிவான வழக்கு. வாதிட வேண்டிய கடமையில் கனகத்தை சுமிக்கிற அழுப்போடு பெருமை சொரிந்தவாறு கசந்த புன்னகையோடு கண்ணை திறந்து அவளை பார்க்கிறார். ஏதோ சொல்ல வாயெடுக்கிறார். வெளியிலே கார் சத்தம் கேட்டு இருவரும் பார்க்கின்றனர். பேச்சு நிற்கிறது. கனகம் உள்ளே போகிறாள். வாக்கிங் போயிட்டு வரும்போது டிரைவனுக்கு உள்ள இவர் காரை திருப்பினார். நான் தான் வேண்டாம்னுட்டேன். எங்கள் ஒரிஜினல் பிளான் என்னவோ வாக்கிங் போயிட்டு வரச்ச டிரைவனுக்கு போய் காஃபி கொடுக்கறது தான். ஆனால் முதல் தடையாக வீட்டுக்கு வந்த மஞ்சுவை வாசலோடு அனுப்ப வேண்டாம், அதுக்கே வந்து எல்லாரும் காஃபி சாப்பிடலான்னு நான் தான் ப்ரோக்ராமை மாற்றினேன். இவர் உடனே சரின்னுட்டார். மஞ்சுவுக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கணுன்னு ஒரு க்யூரியாசிட்டி போல இருக்குது. நாங்கள் வரும்போது இவ்வளோ நேரம் மாமா கிட்டே நின்று கதை பேசிட்டு இருந்த அம்மா காரை கண்டதும் மூஞ்சி திருப்பிண்டு உள்ளே போகிறா. என்ன கவிதை பேசியிருப்பா? திரும்ப என் கதையை தான் பேசியிருப்பா. மாமா பேப்பரை கையில் மடிச்சுட்டு இந்த ஜென்டில் மேலே வர வைக்கிறதுக்காக தயாராக எழுதி நிற்கிறார். இவர் ஒரு நிமிஷம் யாரோ ஒரு புது மனுஷரை கண்டுட்டு வீட்டை பார்த்துட்டு தயங்கி நிற்கிறார். இவர் தயக்கத்தை புரிஞ்சுட்டு நான் மெதுவாக இவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லி வைக்கிறேன். எங்கள் மாமா ஊர்லேருந்து வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு மஞ்சுவை கையை பிடிச்சி உள்ளே அழைச்சிட்டு போகிறேன். இவரை பற்றியோ என்ன பற்றியோ ஒன்றுமே தெரியாதவ மாதிரி ஏதோ கல்யாண வீட்டு வாசலில் நின்று வரவேற்கிற மாதிரி மாமா மலர்ந்த முகத்தோடு நிற்கிறார். நான் மாமாவுக்கு இவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மாமா, இவர் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பிரபாகரன். இது இவரோட பொண்ணு மஞ்சு. மாமா அவளை சந்தோஷமாக விஷ் பண்ணுறா. வாங்கோ உங்கன்னு கூப்பிட்றா. குழந்தை காலேஜ் படிக்கிறாள்னு மஞ்சுவை பற்றி விசாரிக்கிறார். உட்காருங்கோன்னு சொல்ல யாரையும் ஹாலுக்கு அழைச்சிட்டு போகிறார். நான் அடுக்கைகளை போய் அம்மா கிட்ட காஃபிக்கு சொல்கிறேன். அவள் ஒன்றும் பதில் சொல்லலை. காய் போட ஆரம்பிக்கிறா.
நான் ஹாலுக்கு வந்து மஞ்சு என் ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறேன். மாமாவும் இவரும் வாக்கிங் போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கா. இவர் பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி பயபக்தியோடு உட்காந்து அவர் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கார். மஞ்சு ரூமுக்குள்ளே வந்து என்னுடைய புஸ்தக மாதிரி ஆராயிரா. உங்கள் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன வீடாக சின்ன ரூமாக இருந்தால் எனக்கு பிடிக்குது. நீங்கள் நீட்டாக வச்சுருக்கீங்க. ஓடப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எல்லாம் இருக்குது போல இருக்கே. உங்கள் கூட பழகிறப்போ நீங்கள் ஓடப்ஸ் படிப்பீங்கன்னு தோணவே இல்லை. ஏன்னு கேட்குறேன். உங்களுக்கு சீரியஸ் ரீடிங் தான் பிடிக்கும்னு நானாக நினச்சிக்கிட்டேன். நான் இதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. கையில் ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு நின்று நிலையிலே படிக்க ஆரம்பிச்சிடுறா மஞ்சு. உனக்கு வேணும்னா நீ அதை எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு கூடன்னு சொல்கிறேன். தேங்க்ஸும் சந்தோஷமாக புஸ்தகத்தை மூடி வச்சுக்கிறா. உங்ககிட்ட இவ்வளோ புஸ்தகம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கட்டில் என் பெட்டில் உட்காந்துட்டு ஐம் சாரின்னு எழுந்துக்கிறா. நோ இட்ஸ் ஆல் ரைட்னு சொல்லி நான் அவளை கட்டிலே உட்காத வச்சுக்கிறேன். நான் மட்டும் உங்கள் வீட்டுக்கு தினம் வரேனே, இனிமேல் நீ இங்கே வாயே, நம்ம பேசிகிட்டு இருப்போம்னு சொல்கிறேன். ஓ எஸ். மறுபடியும் புஸ்தகத்தை பிரிச்சுக்கிறா. இந்நேரம் காஃபி ரெடியாக இருக்கும். ரெடி ஆகிடுதுங்கிற மாதிரி என்னமோ சத்தம் கேட்குறது. கூஜாவில் சக்கரை கரண்டியை போட்டு கலக்கிறா சத்தம். நான் உள்ளே போய் அம்மா வரிசையாக காஃபி ஊற்றி வச்சுருக்கிற டம்ளர்களை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். மாமாவுக்கு அவர் இப்போ தான் சாப்பிட்டார். பரவாயில்ல, இன்னொரு டம்ளர் கொடு. அதையும் வாங்கி வச்சுட்டு தட்டை கையில் ஏந்திட்டு ஹாலுக்கு வரேன். மனசுக்குள்ளே என்ன யாரோ பெண் பார்க்க வந்திருக்கிற மாதிரி விசித்திரமாக நினச்சிட்டு நானே சிரிச்சுக்கிறேன். மஞ்சு அறைக்குள்ளேருந்து வெளியே வந்து ஹாலில் உட்காந்துக்கிறா. இந்த அம்மா ஏன் வெளியே வர மாட்டேங்கிறா, அடுக்குள்ளே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நானும் மஞ்சுக்கு பக்கத்தில் வந்து சோஃபாவில் உட்காந்து காஃபி சாப்பிட்றேன். அடுக்கையில் வாசலில் அம்மா நிற்கிறது தெரியுது. இவளை அறிமுகப்படுத்திக்கிறது அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. மாமா எங்களை என்னமோ விசாரிக்க போகிறார். அதை கவனிக்கணுங்கிறதுக்காக அவள் அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. எனக்கு தெரியும் மாமா இப்போ ஒன்றும் கேட்க மாட்டார்னு. இப்போ என்ன, எப்போவுமே இவரை ஒன்றும் கேட்க மாட்டார்னு எனக்கு தெரியும். இவர் என்னமோ கேட்குறார், அவர் என்னமோ பதில் சொல்கிறார். நான் மஞ்சுவை அழைச்சிட்டு போய் வீடு பூரா காமிக்கிறேன். முதல்ல மாடிக்கு போகிறோம். மொட்டை மாடி நின்றுட்டு பார்த்தா எல்லா வீடும் தெரியுது. நான் பகலில் இங்கே வரதே இல்லை. மஞ்சு ரொம்ப குதூகலமாக நிற்கிறா. இந்த வயசில் எல்லாமே குதூகலமாக தான் இருக்கும். திடீர்னு நினச்சிக்கிறேன், மணி 8 ஆகிடுது. இன்னும் நான் குளிக்க கூட இல்லை. இன்னைக்கு திங்கட்கிழமை ஆஃபீஸ் இருக்கே. உனக்கு இன்றைக்கி காலேஜ் இல்லைன்னு கேட்குறேன். 3வது மாடியில் வாடம் புளிகிற வேடிக்கை பார்த்துட்டு சொல்கிறா மஞ்சு. மத்தியானம் தான் போக போகிறேன். ஏன்? மத்தியானம் டெஸ்ட்டு. இதுவரை ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. படிக்கணும் புறப்புறதுக்கு பரபரக்கிறா. நேற்றுக்கெல்லாம் என்ன பண்ணினேன்? என்ன எனக்கு இவ்வளோ அதிகாரம்னு நான் நினச்சிக்கிறேன். அவளும் ரொம்ப பணிவாக சொல்கிறா. நேற்றுக்கு சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்களா? அதுக்கப்புறம் படிக்கலான்னு போய் உட்காந்தேன். அம்மா சினிமாவுக்கு புறப்பட்டாங்க. நாளைக்கு படிச்சுக்கலான்னு நானும் அவங்களோட ஒட்டிக்கிட்டேன். இப்போ வாக்கிங் வந்தாச்சு. சரி நான் புறப்புறேன்னு மாடிப்பிலேருந்து இறங்கி ஓடுறா. நான் அவள் பின்னாடியே வந்து மீட் மை மதன்னு அடுக்குகளை கூட்டிட்டு போகிறேன். இவ எங்கே அடுக்குகளை உள்ளே வந்துடுவான்னு அம்மா வந்து பயந்து வாசப்பள்ளி வரும் வச்சு நிற்கிற மாதிரி நிற்கிறா. மஞ்சு ரொம்ப பயபக்தியோட அம்மாவை கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுறா. அம்மா அசடு வெளியே சிரிச்சுக்கிறா. அப்பா போகலாமா? எனக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கணும். எப்போ வந்து இவ கூப்பிடுவான்னு காத்துட்டு இருந்தார் மாதிரி புறப்படுறாரு இவர். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம்னு எழுந்து அவளை வழியே அனுப்புகிறார் மாமா. நான் அம்மா மூஞ்சியை பார்க்குறேன். அவளுக்கு மாமா இப்படி இருக்கிறது உண்மையே புரியலை போல இருக்குது. இந்த 10 நிமிஷத்தில் இவர் முழுக்க ஸ்டடி பண்ணியிருப்பார் மாமா. அதுக்காக தான் இவர் மீட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னார். சாயங்காலமோ ராத்திரியோ என்கிட்ட இதை பற்றி தனியாக பேசுவார். அவர் எந்த நேரத்தில் பேசினாலும் அது எனக்கு உதவும். இவளை காரில் ஏற்றிட்டு நான் காம்பவுண்ட் கேட்டு பக்கம் நிற்கிறேன். காரை ஸ்டேட் செய்கிற போது இவர் என்கிட்ட சொல்கிறார், ரெடியாக இரு, 10 மணிக்கு வரேன். மஞ்சு கையை ஆட்டுறா. கேட்ட மூடி கொக்கி போட்டு நான் வரும்போது அது வரைக்கும் வாசல் நின்று இருந்த மாமா எனக்கு முன்னால் உள்ளே போயிட்டு இருக்கார். ஹாலில் போய் உட்காந்து என்கிட்ட ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாருன்னு பயப்படுறேன். வேறு எதுக்கும் இல்லை. இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா 10 மணிக்குள்ள நான் ரெடியாக முடியாதே. நேரமாகிறது. குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். அவர் பேச ஆரம்பித்து அந்த சம்பாஷணையில் திக்காமல் தப்பிக்கிறதுக்கு ஒழிஞ்சிக்கிறவ மாதிரி பாத்ரூம்குள்ளே போய் கதவு மூடின்றேன். அம்மா அடுக்கைகளை சமய வேலையை செஞ்சுட்டே என்னமோ புலம்பு தேய்க்கிறா. எங்கள் ஹாலில் இருக்க மாமா காதலே விழுன்னு ரொம்ப இறைஞ்சி பேசுகிறா. தொண்டையை கழிச்சுட்டு கத்துறா. இவ்வளோ உச்சஸ்தாபையில் அம்மா பேசுனதே கிடையாது. எப்போவது கணேசை வந்து இவள் வயிற்றுச்சில் கொட்டிக்கிற போது கத்திருப்பா. மாமா இருக்கிற போது மரியாதை இல்லாமல் இவள் கத்துனதே கிடையாது. அம்மா கத்துறா. மாமாவும் இவரோடு பேசிட்டு ஒன்றா காஃபி சாப்பிட்டது அவளுக்கு மனசு தாங்கலை போல இருக்குது. அம்மா கத்துறா. நான் உடம்புல ஊத்துன ஜலத்தோட சோப்பு கூட தேய்க்காம அவள் என்ன தான் சொல்கிறான்னு கவனிக்கிறேன். அம்மா என்ன கத்துறான்னா, எனக்கு மாதம் 50 ரூபா கொடுத்துட சொல்லுங்க, என் பிள்ளையோட போயிடுறேன். நான் பெத்த தோஷத்துக்கு அவன் எனக்கு கஞ்சி ஊற்றாமல் விடமாட்டான். இவளுக்காக அவனை விரோதம் பண்ணிட்டு வந்தேனே, எந்த முகத்தோட அங்கே போய் சொந்தம் கொண்டாடுறது? சும்மா போய் அவனுக்கு பாரமாக உட்காந்துட்டா அவள் இடித்து காட்ட மாட்டாளோ? இவளை வளர்த்ததுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் கூலியா மாதம் 50 ரூபா காசை மூஞ்சில் விட்டறிய சொல்லிடுங்க. முடிஞ்சா அவனோட இருக்கேன், இல்லாட்டா எங்கேயாவது தனியாக இருக்கேன். இவளுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் புழுக்கச்சி இல்லை. வெளியிலையும் மானம் போகிறது, வீட்டிலையும் மரியாதை போகிறது. அவ மரியாதையை காப்பாற்றிக்கிறா. இது மாமாவுக்கு. எனக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு மரியாதை வேற இருக்காக்கும். இனிமே
நாக்கு பிடிங்கிட்டு சாகலாமூல இருக்கு. இது என்ன அந்த மாதிரி வீடா? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடியம்மா. ஒரு நிமிஷம் எல்லாமே இந்த ஆத்துல நான் இருக்க மாட்டேன். ஏதோ நீங்கள் வருவேன், உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவான்னு ஒரு நப்பாசையில் இருந்தேன். இங்கே இருக்கிற லட்சணத்தை பார்த்தா வாயத்திலேருந்து வார்த்தை பேச வருமோ? இதோ சாயரச்சு புறப்பட்டு நீங்கள் போயிடுவேன். நான் தானே காலத்துக்கு உட்காந்து இந்த கர்ம கண்டாத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் ஒரு வழியும் பண்ண வேண்டாம். எனக்கு என் வழியை பார்த்துட்டு நான் போகிறேன். இந்த 12 வருஷமா இவன் எனக்கு பண்ணுற அவமரியாதையெல்லாம் நான் தாங்கிட்டு இருந்தேன். இவ பண்ணிட்டு தப்புக்கு என் மேலே பழியா? அம்மானு என்னை இவ வாயை திறந்து கூப்பிட்டு எத்தனை வருஷமாச்சு? ஒரு வார்த்தை இவளா வந்து என்கிட்ட பேசியிருக்காளோ? எதுக்காக இவளையும் பொறுத்துட்டு இருந்தேன்? இவ யோகியமாவது இருக்காளேன்னு தான். இப்போ இவ யோகியதையும் திருப்பூரா சிரிக்கிறது. என்கிட்ட தான் இவளுக்கு வீம்பு. நீ ஆஃபீஸராக இருந்தா உன்னோட இருக்கட்டும், படிச்சுட்டா சம்பாதிச்சுட்டா என்ன வேணாலும் செய்யலாம்னு அடமா. அம்மா ஓயமாட்டா, தோஜம் கட்டிட்டா. என் மேலே பூரணமாக வெறுப்பு வந்துடுது இவளுக்கு. பிள்ளை ஆற்றுல போய் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசை வந்துடுது. இவளை சமாதானம் பண்ணுறதில்ல, பிரோஜனம் இல்லை. என்னத்துக்கு நான் அவளை சமாதானம் பண்ணணும்? இவளை நான் அவமரியாதை பண்ணின மாதிரி அபண்டமாக சொல்கிறாளே. நான் பண்ணின காரியத்துக்கு நான் தானே பழி சுமக்கிறேன். இவன் மேலே என்ன பழி சொன்னேனா? என்னை இவ எப்படி அவ அது மாதிரி சொல்லலாம்? இவ்வளோ கேவலமாக நினைக்கலாம்? என்கிட்ட என்ன அந்த மாதிரி தனத்தை இவ கண்டுட்டாளாம்? மானம் என்ன இருக்கு போகிறதுக்கு? என்ன இவளுக்கு மரியாதை எனக்கு கொடுத்துட்டேன். என்னை பார் உன்னை பார்னு 12 வருஷமாக உட்காந்துருந்தது போர் அடிச்சு போச்சு. எனக்கும் தான் போர் அடிச்சு போச்சு. எவ்வளோ நாள் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியும்? பொண்ணா பிறந்த ஒருத்தரோட வாழ்க்கை இப்படி இருக்கலாமா? என்னை ஏன் ஒரு பொண்ணாவே இவ மதிக்க மாட்டேங்கிறா? இவர் என் ஃபியூச்சர் பார்த்து எவ்வளோ கவலைப்படுறார். என்னை பெற்றவளுக்கு ஏன் அந்த கவலையே இல்லை? நான் சாமியார் வாழ்க்கை நடத்துகிறப்போ இது அவளுக்கு சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இப்போ மட்டும் என்னவா? இப்போவும் ஒன்றும் இல்லைன்னு இவளுக்கு என்னத்துக்கு நான் நிரூபிக்கணுமா? இப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கிறது தானே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நியாயமாக பார்த்தா நான் அவரோட கான்குபைன். எனக்கு அது நியாயம். என்னை பெற்றவளுக்கு இது நியாயமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. என்ன பண்ணியிருக்கணும்னா, இதுதான் எனக்கு லபிச்ச வாழ்க்கைன்னு ஏற்றுண்டு இதை ஏற்றுக்க முடியாதவா என்னை விட்டு போயிடுங்கூட சொல்லியிருக்க வேண்டியது தானே. நிஜமாக அப்படி நடந்திருந்தா நான் அப்படி சொல்லியிருப்பேன். சரி, நிஜமாவே நடந்தது நடக்காதோ அவள் பிரச்சனையே இல்லையே. இட் இஸ் ரைட். யாருமே இல்லாத தனியாக போகணும்னு என் தலைவிது இருக்கு போல இருக்கு. லெட் மீ அக்செப்ட் திஸ் சேலஞ்ச். கோபமும் வருத்தமும் இல்லாமல் நடுநிலையிலேருந்து பார்த்தா இந்த முடிவு ரொம்ப சரின்னு தோன்றுறது. என் வாழ்க்கையை நான் ரொம்ப சிக்கலாக்கின்னு இருக்கேன். ஏன்னா வேறு எதுவும் ஆக்கிக்க முடியாதே. இந்த சிக்கலை நான் விரும்பி ஏற்படுத்தின்னு இருக்கேன். இந்த சிக்கலில் தான் எனக்கு ஒரு வக்கிரமான ஆனந்தம் இருக்குது. இதில் மற்றவளையும் சம்மந்தப்படுத்தி அவளை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவள் உணர்ச்சிகளையும் அவள் கோபத்தையும் நான் மதிக்கிறேன். அம்மா மேலே எனக்கு மரியாதை இருக்குது. அதனாலேயே அவள் இஷ்டப்படி எங்கே வேணாலும் அனுப்பிடுறது சரின்னு எனக்கு படுறது. குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வரேன். அம்மா இன்னும் பேசின்னு இருக்கா. என் ரூமில் போய் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். மணி 9:30 ஆறுது. வெளியில் வந்து மாமாவை சாப்பிட கூப்பிட்றேன். 2 பேரும் ஒன்றா வந்து உட்காரோம். அம்மா ஒன்றும் பேசாமல் சாதம் போடுறா. சாப்பிட்ற வரைக்கும் ஒன்றுமே பேசலை. மாமன் அம்மா ஒன்றுமா சாப்பிட்றார். சாப்பிட்டு கை அலம்புறச்ச அம்மா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறா. நான் அவளை திரும்பி பார்க்குறேன். கண்ணு முகம் செவசவன்னு இருக்குது. எனக்கு அழுக வருது. அடிக்கி முழங்கிக்கிறேன். இவளை அம்மானு கூப்பிட்டா என்னவா? அலம்பின கையை டவலில் தொடச்சுட்டே அவளை கொஞ்சம் நேரம் பார்க்குறேன். என் மனசு ரொம்ப நிதானமாக இருக்குது, தெளிவாக இருக்குது. எனக்கு இவன் மேலே கோபம் இல்லை, வருத்தமும் இல்லை. இவளை அம்மானு நான் ஏன் கூப்பிடாம இருந்தேன்? இத்தனை வருஷம் அதுக்கு நான் தகுதி இல்லாதவன்னு நினச்சிட்டு இருந்திருப்பேனோ? இவளை அம்மானு இப்போ நான் கூப்பிட போகிறேன். இது கூப்பிட்றேன். அம்மா. என் அம்மா நிமிர்ந்து பார்க்குறா. அவளுக்கு உடம்பு செலுத்து கண்கலங்க விளையிறது. அம்மா, எதுக்கு வீணா அலற? உன் இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் செய்யலாம். 50 ரூபாய் என்ன? மாதம் 100 ரூபாய் தரேன். நீ உன் பிள்ளையோட வேணாலும் போயிருந்துக்கோ, வேறு எங்கே வேணாலும் போயிரு. எப்போ உனக்கு வரணும் தோன்றதோ அப்போவா. இது உன் வீடு அப்படின்னு சொல்கிறேன். அம்மா ஒன்றும் முகத்தை மூடிட்டு அலறா. உனக்கே நன்னா இருக்காடி, இது நியாயமாடின்னு 2 கையும் நீட்டின்ட்டு கேட்குறா. நான் நிதானமாக சொல்கிறேன். நன்னா இருக்கோ இல்லையோ என் மனசுக்கு நியாயம்னு படுறது தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறேன். அந்த பாவி உனக்கு என்ன மருந்தடி வச்சான்னு சொல்லி என்னமோ கத்துறா. அசிங்கமாக ஏதாவது பேசாதாமான்னு சொல்லி வெளியில் வரேன். வாசலில் கார் வந்து நிற்கிறது. ஹாரன் சத்தம் கேட்குறது. மணியை பார்க்குறேன். 10. பாகம் 20. ஒரு வாரமாச்சு. கணேசன் வீட்டுக்கு அம்மா போயிட்டா. கணேசன் வந்து அழைச்சிட்டு போனான். அன்றைக்கி வீட்டில் பெரிய சீன். என்னை அடிக்க வரான் கணேசன். அம்மா வந்து தடுத்து இழுத்துட்டு போகிறா. இவன் அடிக்கிறதானா அடிக்கட்டுமே, நன்னா அடிக்கட்டும். இவன்கிட்ட நான் அடி வாங்கினது இல்லையா என்ன? அடிக்க அதிகாரம் இல்லாதவனா இவன் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் கையை கட்டின்னு நிற்கிறேன். சின்ன பொண்ணா பாவாடை சட்டை போட்டுட்டு இருந்தப்ப என்னை விளையாடுறதுக்கு போகக்கூடாதுன்னு பெரியவன் இல்லையா, இவன் அடிக்க வருவானே, நான் அழுதுண்டே போடான்னு வைவேன். அதையெல்லாம் நினச்சிட்டு பேசாமல் நிற்கிறேன். அவள் எல்லாரும் என்ன பேசுகிறான்னு எனக்கு புரியலை. ஏதோ பாசம் தெரியாமல் சினிமா பார்க்குற மாதிரி ஒரே சத்தமாக இருக்குது. அவள் வருத்தமோ கோபமோ ஆத்திரமும் தான் எனக்கு புரியுறது. நான் ஒன்றும் பேசலை. நடக்கிறதான் நடக்கட்டும்னு நினைக்கிறேன். எனக்கு கோபமோ வருத்தமோ அழுகையோ ஒன்றும் வரல. அவள் நினைக்கிறதும் ஆத்திரப்படுறதுக்கான காரணமும் எனக்கு நல்லா புரிஞ்சாலும் அதுக்காக எனக்கு மனசில் வருத்தம் வரல. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரச்ச கணேசன் வந்து கூடத்தில் நின்றுட்டுருக்கான். மாமா ஊருக்கு புறப்பட வேண்டியவர். நான் வரதுக்கு காத்துட்டு இருக்கார்.
நான் டாக்ஸியில் வந்து இறங்குறேன். இதே டாக்ஸியில் அவர் போகணும். ஆனால் டாக்ஸி அனுப்பிடுறார். இந்த கலவரத்தில் இப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல இருக்குது. கணேசன் வந்து நின்றுட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். காத்துட்டு இருக்கான் போல இருக்குது. அம்மா பெருசாக ஒரு துணியை கட்டிட்டு இருக்கா. கட்டி கட்டி இறுக்கிட்டு இருக்கா. அலறா. என்னமோ பாட்டு பாடுற மாதிரி அழுதுண்டே அவள் மூட்டை கட்டுறதை பார்க்குறச்ச எனக்கு வயிற்றுக்குள்ளே என்னமோ செய்கிறது. உள்ளே வந்தவ அவளை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறேன். அப்போ தான் கணேசன் என் பக்கம் திரும்பி பல்ல கடிச்சுட்டு என்னமோ கத்தி சொல்கிறான். அவன் பேசுகிறது எனக்கு புரியலை. அவனோட கோபம் தான் புரியுறது. அம்மா முகத்தை துடைச்சிஞ்சு நிமிர்ந்து என்னை பார்க்குறா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை. இந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கிறதுன்னு உசித்தம்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது. நான் பேசாமல் நிற்கிறேன். இத்தனை வருஷமாக இல்லாமல் இன்றைக்கி இவளை அம்மானு கூப்பிட்ட நேரம் இவளுக்கு எனக்கு ஒட்டு இல்லாமல் பிரிஞ்சு போகிறதான்னு என்னமோ நினச்சிட்டு நிற்கிறேன். அம்மா என்னை தனியாக அப்படி விட்டுட்டு எங்கம்மா போகிறேன்னு நான் கேட்கணுமோ? அம்மா என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதுன்னு நான் அழணுமோ? இவள் எல்லாருமே அதை தான் நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறா. நான் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்குவோம். அத்தோட நிற்பாளா? அதுக்கு மேலே கண்டிஷன் போடுவா. இவரை நான் பார்க்கக்கூடாதும்பா, இவர் வீட்டுக்கு நான் போகக்கூடாதும்பா, இவர் இங்கே வரக்கூடாதும்பா. இப்படிலாம் பேரை கெடுத்து அசிங்கம் பண்ணிட்டு வாழ்வர்களோட இப்படி இருக்க முடியும்னு நியாயம் கேட்க ஆரம்பிச்சுடுவாளே. அதுக்கு என்ன பண்ணுறது? அதை நினச்சி தான் நான் பேசாமல் நிற்கிறேன். அம்மா என்னை விட்டு போகிறது எனக்கு ஒன்றும் சந்தோஷமான காரியம் இல்லை, சௌகரியமான காரியமும் இல்லை. ஆனால் அவள் என்னை விட்டு போயிடுறது தான் நியாயமான காரியம்னு எனக்கு படுறது. அதனால் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நான் தனியாக தாங்கிக்கணுமே தவிர அவளை அவமரியாதை பண்ணுற மாதிரி இவரோட அவள் கண் முன்னால் நான் தெரிகிறதும் இந்த விவகாரத்தில் அவளையும் சம்மந்தப்படுத்திக்கிற மாதிரி மற்றவளுக்கு தோணும்படியாக நடந்துக்கிறது சரியில்லைன்னு படுறது. அதனால தான் அவள் நியாயங்கள் எதையும் நான் காதில் போட்டுக்கலை. அம்மாவை போகாதுன்னு தடுக்கலை. பேசாமல் என் ரூமுக்குள்ளே போயிடுறேன். ஹாலில் கணேசன் கத்தின்ட்டு இருக்கான். மாமா அவனை அதட்டி சமாதானம் பண்ணுறார் போல இருக்கு. சித்த கழிச்சு நான் வெளியே வரும்போது மாமா என்கிட்ட சொல்கிறார், கங்கா உங்கள் அம்மாவை நீ என்னமோ விரட்டுற மாதிரி இவன் பேசுகிறானே, அவளை தான் காலையிலேருந்து புறப்புறன்னு புலம்பிட்டு இருக்கா. இப்போ இங்கே ஒன்றும் நடந்தில்ல, அம்மா இங்கே தான் இருப்பாள்னு இவனுக்கு நீ சொல்லு உன் வாயாலேயே அப்படின்னு என்னை மாட்டி வைக்க பார்க்குறாரு மாமா. நான் உதட்ட கடிச்சுட்டு மாமாவை பார்க்குறேன். அம்மா என்னமோ மாமா சொன்னதை ஆட்சேபிக்கிற மாதிரி புலம்பிண்டே மூட்டையை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு நீ கிளம்புறா. நான் அம்மாவை திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே கூப்பிட்றேன். அம்மா உனக்கு எனக்கு என்ன சண்டையா? எதுக்கு கோவிச்சிட்டு போகிற மாதிரி இவ்வளோ அவசரமாக எங்கே போகிற? இங்கே வா, உன்னோட எனக்கு கொஞ்சம் பேசணும். அவள் கையை பிடிச்சி அறைக்குள்ளே இழுத்துட்டு போகிறேன். அவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. குழந்த மாதிரி நான் பிடிச்ச பிடியலை பேசாமல் என்னோட வரா. கணேசன் என்னமோ அவளை தடுக்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு என்னமோ பதில் சொல்லி முடுக்கிறதுக்குள்ளே என் அறைக்குள்ளே வந்துடுறா அம்மா. நான் கதவை சாத்திக்கிறேன். கதவை சாத்தின்ற உடனே நானும் அவளும் ஒரு தனியான உலகத்துக்கு வந்துட்ட மாதிரி கௌரவம் மரியாதை அசிங்கம் அதே இதுன்னு எல்லாம் சொல்லிக்கிறாளே, அதையெல்லாம் தாண்டி தாயும் மகளுமா ரெண்டு பொம்மநாட்டிகளாம் வந்து அறைக்குள்ளே நிற்கிற மாதிரி எனக்கு தோன்றுது. அம்மா மட்டும் என்ன, அம்மாவை பிறந்தா அவளும் ஒரு பொண்ணு இல்லையா? ஒரு பொண்ணோட நிலைமை, அவள் குறை, அவள் தேவை, இதெல்லாம் அம்மாவுக்கு புரியாதா? இதெல்லாம் பேசி புரிய வைக்கவா முடியும்? பேசதான் முடியுமா? அதுவும் அம்மா கிட்ட ஒரு பொண்ணு பேசாமலே புரிஞ்சுட்டா தானே அந்த அம்மா ஒரு அம்மா. நான் அவளை பார்க்குறேன், அவளும் என்னை பார்க்குறா. கண் கலங்குறது. அம்மாவோட முதுகுக்கு பின்னால் கதவு மூடி இருக்கு. இடுப்பில் திருமூட்டையை வச்சுட்டு நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு உடனே புறப்படணும் அவசரமாக நிற்கிற மாதிரி அம்மா நிற்கிறா. எனக்கும் அவகிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒரு நாள் பூரா கொட்டினாலும் தீராது போல இருக்குது. என்னென்ன சொல்ல போகிறேங்கிற மாதிரி அம்மா நிற்கிறா. நான் உன்னை விரட்டலை அம்மா, ஆனால் நீ போய் வேறு எங்கேயாவது இருக்கிறது உனக்கு கௌரவம்னு நான் நினைக்கிறேன். இப்படி நான் சொல்கிறத நீ அசிங்கமாக ஏதாவது அர்த்தம் பண்ணிக்காத. நான் அப்படியெல்லாம் கெட்டு போகிறவ கிடையாது. நான் வேணும்னே தான் இப்படி பேர் எடுக்கிறேன். இந்த பேராவது எனக்கு வேண்டாமா? என்னை பெற்றவன் நீயாவது நம்புவேன்னு சொல்கிறேன். எனக்கு இவரோட இப்படி தான் வாழ்க்கைன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு ஆம்படையாக பொம்மநாட்டி வாழ்க்கைன்னு அர்த்தம் இல்லாமா? அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நானும் அவரும் தகுதி உடைய வாழல. என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறத விட இன்னொரு மாதிரி இருக்கிறது அது உன்னோடைய இருக்கிற வாழ்க்கைனாலும் அது நியாயம்னு எனக்கு தோணலை. அதுக்காக நீ எங்கேயும் போய் யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டாம். இந்த வீடு நான் சம்பாதிக்கிறது உன்னோடது தான். நீ யாருக்கையும் எதிர்பார்க்க வேண்டாம். எப்போ வேணாலும் நீ இங்கே வந்து உனக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துகிட்டு போகலாம். கணேசன் இப்போ என்னை பழித்ததுக்கு கோபத்தில் உன்னை அழைச்சிட்டு போனாலும் எனக்காக அவனை விரோதிச்சுட்டு நீ முன்ன வந்ததுக்காக நாளைக்கு குத்தி குத்தி பேசுவான். அவன் பேசலைனாலும் மன்னி பேசுவா. அவனும் பேசுவான், மன்னி அவனை பேச வைப்பா. அப்படி அவள் பேசினாலும் தப்பில்லை. ஏன்னா நான் அப்படி ஆயிட்டேனே, அதனால் அவள் பேசுகிற நியாயம்னு நீ வருத்தப்படுவ. அதனால் அப்படிக்கு தான் நான் சொல்கிறேன். நீ கோவிச்சுண்டோ என்னோட சண்டை போட்டுண்டோ போகிறதா இருக்கக்கூடாது. நான் என்னமோ என் இஷ்டப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நீ உன் மக வீட்டுக்கு போகிற. இதில் அழுக என்ன, சத்தம் என்ன, சண்டை என்ன, மத்தியஸ்தம் என்ன? இந்தா நீ போகும்போது வெறுங்க இட போக வேண்டாம். அவன் குழந்தை குட்டிக்காரன்னு வீட்டில் வந்து பணம் எடுத்து கொடுக்குறேன். எவ்வளவுன்னு எண்ணி பார்க்கல. இதையெல்லாம் நான் யோசிச்சு அவகிட்ட சொல்லி முடிக்க 1/2 மணிக்கு மேலே ஆறுது. அம்மா நான் பேசுகிறதெல்லாம் பிரம்ம பிடிச்ச மாதிரி விரித்து பார்த்துட்டு வாய் திறக்காமல் கேட்டுட்டு நிற்கிறா. என்னமோ நினச்சிட்டு கண் கலங்குறா. நான் கொடுக்குற பணத்தை வாங்கி வச்சுக்கிறா. இவ்வளவுதான் சொல்லணுமா, இன்னும் ஏதாவது சொல்லணுமோ இருக்கிறதான்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவளோட பார்வை. கொஞ்சம் பொறுத்து நான் சொல்கிறேன். மாமா ஊருக்கு புறப்பட்டு இருந்தவர் உன்னோட தடங்களாகி
தங்கிடப்படாது. நான் ஒருத்தையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதே பெரிய காரியம். இவரையும் கவனிச்சுக்க என்னால் ஆகாது. அவரை அனுப்பிச்சிட்டு அப்புறமா நீ போ. எங்கே போயிட போறியா? இதோ திருவள்ளிக்கேணிக்கு தானே, மாமா வந்தால் நான் சொல்லி அனுப்புகிறேன். அப்போ நீ வருவியானோ அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சகஜமாக கதவு திறந்துட்டு வெளியே வரேன். என்ன அவகிட்ட பேச்சுன்னு என்னமோ கணேஷ் அம்மா மேலே எரிஞ்சு விழுறான். இவளும் பதிலுக்கு என்னமோ சொல்லி அவன் நடக்கிறா. அண்ணா ஊருக்கு போகணுமே, அதை மறந்துட்டு மூட்டையை கட்டுண்டு புறப்படுறீங்கிறியே. சித்தையிரு, உனக்கு காப்பி தரேன். அண்ணா நீங்கள் சாப்பிட வாங்கன்னு அம்மா கூப்பிட்ற போது அவள் குரலில் ஒரு தெளிவு இருக்கிறது எனக்கு மட்டும் புரியுறது. கட்டின மூட்டை சோஃபா மேலே கிடக்கு. மாமா சாப்பிட போகிறார். மாமா இப்போ கூண்டுபுலி மாதிரி அடங்கி கிடக்கிறார். இந்த விஷயத்தில் தான் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியலை. அதுவும் இவர் நேருக்கு சந்திச்சதுக்கப்புறம் மாமாவுக்கு காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டிருக்குதுன்னு எனக்கு தோன்றுறது. அம்மா மாதிரி இதுக்காக ஆத்திரப்படுறதோ சண்டைக்கு நிற்கிறதோ சரியில்லைங்கிறது மட்டும் இல்லை, அதனால் பலனும் இருக்காதுன்னு மாமா புரிஞ்சுட்டு இருக்கார். அந்த ஜென்டில்மேனை சந்திச்சதுக்கப்புறம் என்னோட பேசுகிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அம்மா என்னை விட்டு போகிறது அவருக்கு சரின்னு தோன்றது போல இருக்குது. இல்லைன்னா ஒரு வார்த்தையில் அவளை தடுத்து நிறுத்த அவரால் முடியும். அப்படி அவர் கண்டிப்பாக சொன்னால் அம்மா மீறி போக மாட்டா. ஒரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்லே தான் அவள் புறப்படுறதும் இவர் வேண்டாங்கிறதும் நடக்கிறது. ஒருவேளை நான் தனியாகிடுறது தனக்கு வசதின்னு நினைக்கிறாரோ மாமா. ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் மாமா புறப்புறார். போகிறச்ச என் ரூமுக்குள்ளே வந்து என் 2 தோளையும் இறுக்கி பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவளை எழுப்பி நிறுத்தி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சொல்கிறார். யூ ஹாவ் அ வென் தி கேம். நீ ஜெயிச்சிட்ட. ஆனால் ஜாக்கிரதையாக இரு. உன்கிட்ட எனக்கு நிறைய பேசணும். அடுத்த வாரம் நான் வருவேன், அப்போ பேசுவோம். இப்போ நான் வரட்டுமா? புத்திசாலியாக இரு. நீ புத்திசாலி தானேன்னு கண்ணத்தை கிள்ளிட்டு விடைபெற்றுக்கிறார். வெளியே வந்து அம்மா கிட்ட சொல்கிறார், உன் மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னா கொஞ்ச நாள் போய் கணேச ஆற்றுல தான் இரேன். நான் இப்படி தான் இந்த விஷயத்த பார்க்குறேன். அவன்கிட்ட மட்டும் உனக்கு என்ன விரோதமா? கணேசா நான் வரேன். மாமா கணேசக்கிட்ட அதிகம் பேச மாட்டார். அவன் மரியாதை கெட்டவனா. அப்போவே நான் அவன் ஆற்ற விட்டு விரட்டினப்போ அழைச்சிட்டு போக வந்தாரே மாமா, அப்போயே அவரை அவன் மரியாதை குறைவாக பேசிட்டான். மாமா போகிறார். கொஞ்ச நாளைக்கெல்லாம் அம்மாவும் கணேசனும் போயிடுறா. இந்த ஒரு வாரமாக நான் தனியாக தான் இருக்கேன். தனிமை தான் கடைசியாக நான் ஜெயிச்சுட்ட பலனா எனக்கு கிடச்சிருக்கு. தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக வெறுமையாக இருக்குது. நான் எப்போவும் எனக்குள்ளே தனியாக ஒதுக்கமாக தான் இருக்கேன். இருந்தாலும் ஃபிசிக்கலாக ஏற்படுற இந்த தனிமை தருங்க இருக்குங்கிற பிறங்கியில் ஏற்படுற வெறுமை பயமாக இருக்குது. இந்த சின்ன வீட்டில் என் அறையில் நடுநர் ஆற்றுல இருட்டில் தலைக்கு மேலே சுற்றுற ஃபேனை விரிச்சு பார்த்துட்டு ஏதோ படுத்திருக்கனே, இந்த தனிமை ரொம்ப சோகமாக இருக்குது. தெருவிலேருந்து ஜன்னல் வழியாக உள்ள வீசுகிற வெளிச்சத்தில் ஒரு துண்டு ஃபேனில் சிக்கிண்டு சுற்றுறது அதையே நான் பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்திருக்கேன். என் பக்கத்தில் நீளமாக ஒரு தலகாணி, காலுக்கு ஒரு தலைகாணி. நான் பக்கத்தில் கிடக்கிற தலகாணியை தடவிண்டு அது ஒரு குழந்தைய நினச்சிட்டு சிரிச்சுக்கிறேன். எப்படியாவது ஒரு குழந்தை மாத்திரம் பெற்றுண்டா என்ன? வயசு 30 ஆகுறதே. என்னுடைய அம்மா இருக்கிறதுனாலும் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இருக்க போகிறா? அவளுக்கு அப்புறம் எனக்கு யார்? நான் யாருக்காக இதெல்லாம் சம்பாதிக்கணும்? கணேசன் குழந்தைக்காகவா? கணேசன் பசங்களை யாரையாவது தத்தெடுத்துக்கலாமா? கணேசன் சம்மதிக்க மாட்டான். நானே உன்னை பெற்றுண்டா என்ன? நானே வா இவரோடையா? சிச்சி, பின் எப்படி? குழந்தை செக்ஸும் சம்மந்தப்படாமல் இருந்தால் இவ்வளோ நன்னா இருக்கும். இப்போல்லாம் ஃபேமிலி பிளானிங்னு தீவிரமாக பிரசாரம் பண்ணுறாளே, அது அப்படி தானே? செக்ஸ் மாத்திரம் தனியாக இருக்கணும், அதனால் குழந்தை உண்டாயிடக்கூடாதுங்கிறது தானே ஃபேமிலி பிளானிங். அதாவது செக்ஸ் வேணும், குழந்தை வேண்டாம். எனக்கு அதுவே வேறு மாதிரி தோன்றுறது. செக்ஸ் வேண்டாம், குழந்தை வேணும். இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட்ஸ் பாசிபிள். நிச்சயமாக இது நடக்கக்கூடியதா? எவ்வளோ கற்பனா காரணமாக யோசித்தாலும் சயின்ஸ் அதையெல்லாம் காரியம்சமாக அடைக்கிறது. ஏஜ் இல்லையாது, இது முடியும். குழந்தை இல்லாத தம்பதிகள் அந்த முறையை கையாளுறலாம். செயற்கை முறைகளை கருத்தரிக்க முடியுமா? ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக அது முடியுமா? உயிரினங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாளாம். அதை ஒரு கன்னி பெண்ணுக்கு இன்ஜெக்ட் பண்ணினா கூட எல்லாரையும் மாதிரி அவளும் கர்ப்பமாகி காலகாலத்தில் குழந்தை வைப்பாளாம். அப்படி ஏதாவது பண்ணிட்டா நீங்கள் யார் நம்புவா? அப்படி நான் பண்ணிட்டா என்ன? அப்போவும் இவர்கிட்ட நான் குழந்தை பெற்றுக்கிட்டா தான் எல்லாரும் சொல்லுவா. சொல்லட்டுமே, எல்லாரையும் முட்டாளாக்கிறதுக்கு இப்படி ஒரு காரியமா? ஓ, ஹவ் ஃபேண்டாஸ்டிக். என்னென்னமோ குருட்டு மோக்கில் யோசிச்சுட்டு படுத்திருக்கேன். தனியாக இன்னும் 6-7 மணி நேரம் இப்படியே தான் படுத்திருக்கணும். அப்புறம் பால்காரன் வருவான். பால் வாங்கி வச்சுட்டு இவரும் மஞ்சவும் வர வரைக்கும் காத்திருக்கணும். அப்புறம் வாக்கிங் போகணும். வந்ததுக்கப்புறம் அவசர அவசரமாக சமைக்கணும். முந்தின நாள் குக்கர் வாங்கினதுக்கப்புறம் சமையங்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லை, மேட்டர் ஆஃப் மினிட்ஸ். அன்றைக்கி வீட்டை போட்டுட்டு இவரோட வாக்கிங் போகிறப்பறச்ச இவர் கேட்குறார், வீட்டில் அம்மா இல்லையா? அண்ணா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்கிறேன். நேற்றுக்கு சொல்கிறா ஏதாவது சண்டையா? அம்மா கோச்சிங்கன்னு போயிட்டாங்களான்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லி வச்சேன். ஆனாலும் இவர் புரிஞ்சுட்டார். மனுஷர் லேசுப்பட்டவர் இல்லை. வர ஞாயிற்றுக்கிழமை மஞ்சுவையும் இவரையும் இங்கே வர சொல்லியிருக்கேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று கூட நான் தான் அங்கே போயிருந்தேன். ஆனால் நேற்றுக்கு ஒரு அதிசயம். இத்தனை நாளாக வெளியே வராத பத்மா நேற்று அடிக்கடி கண்ணில் பட்டுட்டு இருந்தா. ஆனால் என்கிட்ட பேசலை. பார்த்த உடனே ஸ்மெல் பண்ணினா. அது கூட சும்மா ஒரு மேனஸுக்கு தான். என்னமோ அவளுக்கு என்னை பிடிக்கலன்னு மட்டும் அவன் முகத்துலேருந்து தெரியறது எனக்கு. எப்படி பிடிக்கும்?
அப்போ தான் எனக்கு தோணுது இவள் ஆற்றுல வந்து நான் தினந்தோறும் இப்படி மணிக்கணக்காக டயராக போடுறது நன்னா இல்லைன்னு. இப்போ தான் இங்கே யாரும் இல்லையே, இவரையும் மஞ்சு நம்ம ஆற்றுலேயே அழைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கலாமேன்னு நினச்சேன். அதுக்கு ஆரம்பமாக தான் நெக்ஸ்ட் சண்டே நம்ம ஆற்றுலேயே நம்ம மீட் பண்ணுவோன்னு மஞ்சு நீங்கள் வந்துடுன்னு கூப்பிட்டேன். மஞ்சுக்கு ரொம்ப சந்தோஷம். சும்மா கூப்பிட்டா எப்படி விருந்து உண்டோன்னு கேட்குறாரு இவர். விருந்துக்கு ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போவோன்னு சொல்கிறா மஞ்சு. ஒய் ஏன் எங்கள் ஆற்றுலேயும் விருந்துண்டு, நானே எல்லாம் தயார் பண்ணுவேன். மஞ்சு will you help me கேட்குறேனா? ஓ எஸ், உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்வேன். அப்பா பாசையில் விருந்துனா நான் வெஜிடேரியன் ஆச்சுன்னு தான் ஹோட்டலுக்கு போகலான்னு சொன்னேன்னு விளக்கம் தரா மஞ்சு. ஐ கேன் நாட் ஹெல்ப் இட்னு நான் கையை விரிக்கிறேன். நோனோ, உங்கள் வீட்டில் விருந்துனா நான் அதையெல்லாம் எதிர்பார்ப்பேனா? கங்கா கையால் சமைச்சு போட்டாலே எதுனாலும் எனக்கு விருந்து தானேன்னு சொல்கிறார் இவர். தூக்கம் வரல, இன்னும் 5 நாள் இருக்குது ஞாயிற்றுக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை விருந்துக்கு என்னென்ன செய்யலான்னு இப்போ பிடிச்சே நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். பாகம் 21. பால்காரன் குரல் கேட்குறது வரைக்கும் படுக்கையிலே படுத்துருக்கலாம்னு நினச்சிட்டு போர்வை என்னன்னா போத்திக்கிறேன். இன்னும் நடுராத்திரி தான்ங்கிறது சந்தேகம் வருது. இழந்த கடிகாரத்தை பார்க்குறதுக்கு சோம்பலாக இருக்குது.